என்ன காரியம்டா பண்ணிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்க. கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வம்டா அவ. கும்புற சாமியில இருந்து ஒரு 6 வரைக்கும் எல்லாத்துக்கும் பொம்பளை பேர் தாண்டா வச்சிருக்கு. அவ்வளவு ஏன் நாட்டையும் மொழியையுமே தாய்மொழி தாய் நாடுன்னு தாண்டா சொல்றோம். இது உனக்கு தெரியாதா? தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பாதுகாக்கிற பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பியாடா நீ? தாம் புருஷனுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மதுரையை எரிச்சு நாசம் பண்ணாலே கண்ணகி. அப்படிப்பட்ட பத்தினி பிறந்த ஊருடா இது. இந்த மண்ணுல இருந்துகிட்டு பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பியாடா? உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. இதுக்கு தண்டனையா உன் பொண்டாட்டி கையால நீ 100 சவுக்கடி வாங்கணும். அது மட்டும் இல்ல, பஞ்சாயத்துக்கு 50,000 பணம் கட்டணும்டா. இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்புடா. வாவ், சூப்பர். சம அங்கிள். ஐயோ வாவ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அங்கிள், எப்படி அங்கிள்? நீங்க ஒரு born actor. எப்படி இவ்ளோ பெரிய டயலாக மனப்பாடமா சொல்ல முடியுது? சூப்பர் அங்கிள். அங்கிள், ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் அங்கிள். நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க தெரியுமா? நீங்க ஆக்டரா இல்ல ஃபிலிம்ல இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க இல்ல ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா? அங்கிள், எப்படி அங்கிள் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? இல்லம்மா, சும்மா தான் பண்ணேன். இல்ல அங்கிள், இது சும்மா பண்ற பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. உடம்பு, நாடி, நரம்பு இதெல்லாம் ரத்தத்துல ஊறி போன ஆளால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். எப்படி உங்களால திடீர்னு ஒரு நாட்டாம மாதிரி உங்களால இப்படி பேச முடிஞ்சது? நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இப்படி பண்ணுவீங்களா? உண்மையிலேயே நீங்க பிறவி கலைஞர் தெரியுமா? சொல்லுங்க, நீங்க பெரிய ஜீனியஸா இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க யாரு? ரூபினி, என் அப்பா பிசினஸ் பண்றவர் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். எங்க ஊர்ல சுத்துப்பட்டு கிராமத்துல நாட்டாமையே இவர்தான். ஓ, அப்படியா? இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்ல. இப்பவும் ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் இவர்கிட்ட தான் பஞ்சாயத்துக்கு வரும். இவர் போய் தான் தீர்ப்பு சொல்லுவாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. கடைசியா நடந்த பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு தரேன்னு சொல்லியிருந்தாரு. இங்க வந்துட்டாரா? ஊர்ல தீர்ப்புக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அதான் வீடியோல தீர்ப்பு சொல்லி அனுப்புறாரு. உலகத்திலேயே வீடியோல தீர்ப்பு சொல்ற ஒரு நாட்டாமைய நான் பார்த்ததே இல்ல. அங்கிள், வெரி இன்ட்ரெஸ்டிங் அங்கிள். இத நான் கண்டிப்பா ஸ்டோரி போடுவேன். Thank you so much. சூப்பர் அங்கிள். சரிம்மா, சரிம்மா. யோ, இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையா நம்ம வாயை விட்டு மாட்டிட்டு இருக்க? என்ன தம்பி தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, இது மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஒரு நாட்டாம கேரக்டர் ஒண்ணு தேவைப்பட்டது. ஸ்பாட்ல நம்ம நடிப்பை பார்த்து மிரண்டு போன அந்த ஏஜென்ட் எனக்கு போன் பண்ணி, ஏங்க நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாட்டாம மாதிரி டயலாக் பேசி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, நான் உங்களை கமிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. போட்டணும். நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதான் எடுத்துக்கிட்டு இருந்தா 2 பேரும். நீங்க பாத்துட்டீங்க. பெரிய பட்ஜெட் படம் தம்பி. 2 கேரவன் தருவாங்க. எனக்கு ஒண்ணு, இவருக்கு ஒண்ணு. நிறைய டப்பு வரும் தம்பி. நொட்டும். அதான் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சைடுல வருமானத்துக்கு துண்ட போட்டே இருக்கீங்க? இதுக்கு மேல ஆடிஷன் அது இதுன்னு பண்ணீங்க, தொலைச்சிருவோம் பாத்துக்க. ஏய், முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டீசென்டா வா. கிளம்பு. சரிங்க தம்பி.